Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூஸ் டியூப். இங்கே நான் பார்க்க போகிற டாபிக் 3.5 ப்ரெஷர் பிட்வீன் சாலிட்ஸ். டிஸ்கிரைபிங் ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தீஸ் இஸ் யூஸ்டு டு ஒர்க் ஆஃப் த ப்ரெஷர்? ப்ரெஷர் நமக்கு தெரியும், ஃபோர்ஸ் பை ஏரியா. அதாவது ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, அதில் நீங்கள் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறீங்க, அப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு ப்ரெஷரை ஃபீல் பண்ணணும். ஸோ அதனால் அதுதான் கரெக்டான ஃபார்முலா. ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம். Second question, Zara has 4 different styles of shoes. Which shoes will exert the greatest pressure on the floor when Zara wears them? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ப்ரெஷரோட ஃபார்முலா என்னன்னா ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ எஃப் வந்து நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ எஃப்ஐ இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா பியும் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். ஏ பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸோட ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இப்போது ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். உங்ககிட்ட ஒரு பென் இருக்குது, பென்னோட கேப்பை கலட்டாமல் நீங்கள் வச்சு கையில் குத்துனீங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு வலிக்காது. இதுவே கேப்பை கழட்டிட்டு அந்த ஷார்ப்பான எட்ஜ் இருக்கும் இல்லையா, அந்த நீடில் இருக்கும்ல, ஸோ அதில் குத்துனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வலிக்கும். ஸோ இப்போ ஏரியாவை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகும், ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ப்ரெஷர் கம்மியாகும். ஆல் த ரிலேஷன். ஸோ இதில் இருக்கிறதுல எது கிரேட்டஸ்ட் அப்படின்னு கேட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்க போதும். இங்கேயும் அந்த டிக் த ஒன் பாக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஹீல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இதுதான் அதிகப்படியான எக்ஸர்ட்டை வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஸோ இங்கே 1 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து 2 பாக்ஸை டிக் பண்ணி வச்சுருவீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க, மார்க்ஸ் கொடுக்க மாட்டாங்க. தேர்ட் கொஸ்டின், the picture shows a box. The areas of 3 faces of the box A, B, C are shown. ஏவோட ஏரியா கொடுத்துருக்காங்க 40 சென்டிமீட்டர் ஸ்கொயர், பியோட ஏரியா கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர் ஸ்கொயர், சியோட ஏரியா கொடுத்துருக்காங்க 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். விச் ஃபேஸ் ஆஃப் த பாக்ஸ் வில் எக்ஸர்ட் த ஸ்மாலஸ்ட் ப்ரெஷர்? நான் ஆல்ரெடி சொன்னேன், ஏரியா அதிகமாக இருந்தால் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் வந்து சி. எக்ஸ்பிளைன் யுவர் ஆன்சர் டு பார்ட் ஏ. ஸோ ஆல்ரெடி திரும்ப அதே ரிலேஷன் தான், எஃப் பை ஏ. இன்கேஸ் ஏ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகும். 3.5b calculating pressure. இங்கே வந்து ப்ராக்டிஸ் செக்ஷன். A rock exerts a pressure of 20 Newton per centimeter square on the ground. What does 20 Newton per centimeter square means? Complete the sentence. நமக்கு அது தெரியும், 20 Newton force per centimeter square. ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாவில் வந்து ஆக்ட் ஆகுது. A force of 20 Newton acts on each centimeter square of area. A large book has a weight of 15 Newton. The area of one end of the book is 60 centimeter square. Calculate the pressure of the book exerts when standing on this end. ஸோ நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா வந்து இங்கே வெயிட்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு ஃபோர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெயிட் இஸ் அ டைப் ஆஃப் ஃபோர்ஸ், அதை மறந்துடுறீங்க. அதனால் கன்ஃபியூஷன் வேணாம். சேம் ஃபார்முலா, ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸோட வேல்யூ என்ன 15, ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க 60 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ நம்ம அப்படியே மேத் பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். லைக் நம்ம 5 டபுள் யூஸ் பண்ணலாம். 3 5s are 15, ஸோ 1 5s are 1 remaining 1, ஸோ 2 5s are 60, 12 5s are 60, 1 3s are 2, 4 3s are 12, so 1 by 4 which is 0.25 Newton per centimeter square. ஓகே, ஏன்னா உங்களுக்கே தெரியும்ல, 1 by 2 half, 1 by 4 குவார்ட்டர், இல்லை 0.25 அந்த மாதிரி. ஓகே, 0.25 Newton per centimeter square. Third question, a nail will go into a wood if a pressure on the end of the nail is 60 Newton per millimeter square. The area of the end of the nail in contact with the wood is 0.5 millimeter square. Calculate the force needed to the nail to make it go into the wood. Show your working and give the unit in your answer. ஸோ இங்கே இவ்வளோ ப்ரெஷர் இருந்தால் தான் அந்த வுட்டுக்குள்ளே அந்த நெயில் போகும். நெயிலோட ஏரியா கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா எவ்வளோ ஃபோர்ஸ் வேணும் இந்த ப்ரெஷர் அச்சீவ் பண்ணுறதுன்னு கேல்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ இது வந்து ப்ரெஷர், இது வந்து ஏரியா. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் ஃபார்முலாவை. ஏ இந்த பக்கம் போச்சுன்னா நம்ம மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். ஸோ ப்ரெஷரோட வேல்யூ வந்து 60, ஏரியாவோட வேல்யூ வந்து 0.5. 0.5 நான் எப்படி எழுதலாம், 1 by 2ன்னு எழுதலாம். 1 2s are 2, 30 2s are 60. ஸோ ஆன்சர் என்னன்னா 30 Newton. இது வந்து எனக்கு வேணும். ஓகே, யூனிட்டை மாற்றி எழுதிடாதீங்க. தேர் ஆஸ்கிங் அபவுட் த ஃபோர்ஸ், கேல்குலேட் த ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபோர்ஸோட யூனிட் வந்து நியூட்டன். இங்கேயும் நியூட்டன் தான் கொடுத்துருக்காங்க, வேறு எந்த யூனிட்டும் கொடுக்கல. So, not all the units used by the people are standard scientific units. Some people use other units. One of these units of force is pounds. One of these other units of the area is square inch. State the unit of pressure in other units அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே எழுதலாம். ப்ரெஷரோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸோ நம்ம அப்படியே எழுதலாம், பவுண்ட்ஸ் பெர் ஸ்கொயர் இன்ச். சேலஞ்ச் கொஸ்டின், வேரியபிள்ஸ் அஃபெக்டிங் ப்ரெஷர். ரெண்டு வேரியபிள் தான் ப்ரெஷர் அஃபெக்ட் பண்ணும். ஐ மீன் இன் சாலிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட்.
The picture shows a part of a stem of a plant called a rose. The stem has parts called thorns. இந்த முள்ளா இருக்கல இதெல்லாம் வந்து thorn. So explain why touching the thorns is more dangerous than touching other parts of the stem. ஒரு ரோஸ் செடி இருக்குது, அதோட ஸ்டெம்மை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெயின் இருக்காது. பட் அதில் இருக்கிற முள்ளை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக ஹர்ட்டிங்காக ஃபீல் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா அந்த தான்ஸோட சர்ஃபேஸ் ஏரியா, அந்த தானோட ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது, குட்டியாக இருக்குது, ஸ்மால் ஏரியா இருக்குது. அதனால் இட் கேன் எக்ஸர்ட் high pressure than the other parts of the plant. So நம்ம எப்படி எழுதலாம்னா இதான் கொஸ்டினோட ஸ்டெம். Why touching the thorns is more dangerous than touching other parts of the stem? So the thorn has a smaller. Second question, cars can get stuck in sand when a wheel sinks down into the sand. Explain why putting a large piece of wood under a wheel can stop the wheel from sinking. ஸோ உங்ககிட்ட ஒரு சாண்ட் இருக்குது, அது மட்டுன்னு வச்சுக்கோங்க, அதில் கார் வீல் போச்சு அப்படின்னா அது சிங்க் ஆக ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கீழே வந்து ஒரு லார்ஜ் பீஸ் ஆஃப் வுட்டு போட்டால் வந்து ஏன் வந்து நம்ம சிங்காரை ஸ்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. லார்ஜ் பீஸ் ஆஃப் வுட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஆஃப் கான்டாக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஹையர் த ஏரியா லோவர் த ப்ரெஷர், ஸோ இட் கேன் ஸ்டாப் த கார் ஃப்ரம் ஸ்டாப் த வீல் ஃப்ரம் சிங்கிங். So the wheel won't sink. Third question, Arun is cutting bread. Explain why a sharp knife is better for cutting a bread than a knife that is not sharp. So sharp knife பார்த்தீங்கன்னா அதில் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் it can exert a higher pressure than the knife which is not sharp. ஸோ அதே தான். The picture shows a drawing pin. The two ends of the drawing pin are labeled A and B. ஸோ இந்த ஃப்ளாட் ஹெட் பார்த்தீங்கன்னா ஏன்னு மார்க் பண்ணியிருக்காங்க, அந்த ஷார்ப்பாக பாயிண்ட் பண்ணியிருக்க அந்த எண்டை வந்து பீன் மார்க் பண்ணியிருக்காங்க. பார்ட் ஏ இஸ் புஷ்ட் பை யுவர் தம்ப், ஸோ நீங்கள் கட்டரில் வச்சு அமுக்குறீங்க. பார்ட் பி கோஸ் இன் டு த வால் ஆர் ட்ராயிங் போர்ட். எக்ஸ்பிளைன் த ஷேப் ஆஃப் ஈச் எண்ட் ஆஃப் த ட்ராயிங் பின். ஸோ நீங்கள் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ என்ன பண்ணலான்னா பார்ட் ஏ, (3.6) pressure in liquids and gases. First question, state what happens to the pressure in a liquid as depth increases. ஸோ ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க, அதில் வந்து இவ்வளோ வாட்டர் ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் கீழே போக 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 என்ன ஆகும்னா உங்களுக்கு மேலே இருக்கிற வாட்டரோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும். டியூ டு கிராவிட்டி அதுங்கெல்லாம் என்ன பண்ணுன்னா கீழே உங்களை வந்து புஷ் பண்ணும். ஸோ அதனால் வந்து they exert more pressure on you. ஸோ அதனால் as depth increases, pressure will increases. What happens to the pressure as the depth increases? It increases. Where the pressure in the air is largest, tick one box. ஸோ இது வந்து சி லெவல்னு வச்சுக்குவோம். நீங்கள் இது வந்து ஃபுல்லாக அட்மாஸ்பியர்னு வச்சுக்கோங்க. நீங்கள் மேலே போக 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 என்ன ஆகும்னா அந்த அட்மாஸ்பியருடைய டென்சிட்டி வந்து கம்மியாகும். அட்மாஸ்பியர் இந்த சென்ஸ் அந்த ஏர் பார்ட்டிகல்ஸோடைய டென்சிட்டி வந்து கம்மியாகும். அதனால் வந்து இல்லைனா நீங்கள் மேலே போக போக உங்கள் மேலே வந்து ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அதனால் they won't exert much pressure. இதுவே நீங்கள் சர்ஃபேஸில் இருந்தீங்கன்னா, சி லெவலில் இருந்தீங்கன்னா நிறைய பார்ட்டிகல்ஸ், எல்லா கேஸ் பார்ட்டிகல்ஸுமே உங்கள் தலைக்கு மேலே தான் இருக்குது, அதனால் they will exert more pressure. ஸோ எந்த இடத்துல வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ அட் சி லெவல் தான். ஏன்னா டாப் ஆஃப் மவுண்டன் போனாலோ இல்லை டாப் ஆஃப் த கிளவுட்ஸ் போனாலோ இல்லை டாப் ஆஃப் த அட்மாஸ்பியர் போனாலோ உங்கள் தலைக்கு மேலே லெஸ் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது கம்பேர்ட் வித் த சி லெவல், அதனால் they will exert more pressure. சிம்பிள் அனாலஜி தான். டெப்த் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். A car tire is filled with air. When the car is moving, the temperature of the tire is increasing. State what happens to the pressure of the air in the tire when the temperature increase. ஒன்றும் இல்லை, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே இருக்க ஏர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் இன்னும் ரேப்பிடாக ரொம்ப வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ இன்னும் கொலிஷன் வந்து அதிகமாக நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ நார்மல் டெம்பரேச்சரில் ஒரு 100 கொலிஷன்ஸ் நடக்குது அப்படின்னா இதுவே எனக்கு வந்து ஒரு ஹையர் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆகும். இந்த வேகமாக மூவ் ஆகும்னா they possess more kinetic energy. அப்போது அதுங்க அந்த காரோட டயர் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் அந்த 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 டியூரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை கம்மியாக இருக்கும். அதனால் they will exert more pressure. Collisions will be more often. அதனால் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ரெஷர் will increase. டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணால், அதாவது வால்யூம் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சுட்டு அந்த காரோட டயரை வந்து நான் பெருசு பண்ணவோ குட்டியாக்கவோ போகிறதில்ல, அந்த டயரில் இருக்க வால்யூம் வந்து சேம் தான். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். மோர் கொலிஷன்ஸ் will happen with the given amount of time. அப்போ ப்ரெஷரும் அதிகமாகும். A plastic bottle is filled with air. The top is on the bottle, so the air cannot escape. ஸோ டாப் இல்லைனா லிட் இல்லை கேப் எதானு வச்சுக்கலாம்.
the bottle is squeezed so the volume decreases. State what happens to the pressure of the air in the bottle when the volume decreases. ஒன்றும் இல்லை, இப்போ என்கிட்ட 2 கண்டெய்னர் இருக்குது. ஸோ இதை சிம்பிளாக சொல்லுவோம். அந்த சிரஞ்செலாம் இருக்கும்ல, சிரஞ்சில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஞ்சர் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஒரு 2 எண்ட் இருக்கும். ஒரு எண்டில் நீங்கள் ப்ளஞ்சரை வச்சு புஷ் பண்ணலாம், இன்னொரு 2 ஓப்பன் எண்டாக இருக்கும். ஓப்பன் எண்டில் வந்து உங்கள் ஆள்காட்டி வரல வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கேஸ் இல்லை ஏர் பார்ட்டிகல்ஸ் எஸ்கேப் ஆகாமல் இருக்க மாதிரி. இந்த பக்கம் வந்து புஷ் பண்ணிட்டே போனீங்கன்னா இன்கேஸ் அந்த ஒரு எண்ட் வந்து ஓப்பனாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் ஈஸியாக புஷ் பண்ணவோ இல்லை புல் பண்ணவோ முடியும் அந்த ப்ளஞ்சரை. பட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ரெண்டுமே பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வால்யூம் டிக்ரீஸ் ஆக என்ன ஆகும்னா ப்ரெஷர் அதிகமாகும். எல்லா பார்ட்டிகல்ஸையுமே கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு குட்டியான ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து அமுக்க ட்ரை பண்ணுறீங்க இல்லை கம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அப்போ they will exert more pressure. So what will happen to the pressure of the air in the bottle when the volume decrease? So ப்ரெஷரும் வால்யூமும் inversely proportional. So வால்யூம் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் will increase ஆகும். it increase. ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரெஷரும் வால்யூமும் inversely proportional. பெரிய கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வால்யூம் பெருசாக இருக்கும், அதனால் ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். குட்டியான கண்டெய்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ வால்யூம் கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். இன்கேஸ் போத் ஹேவ் த சேம் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் அண்ட் போத் ஆர் அட் சேம் டெம்பரேச்சர். இனிஷியல் கண்டிஷன் சொல்கிறேன். 3.6b trends in pressure 2. The picture shows a small fish in the deep water. The fish is not moving, the water is not moving. The arrows A, B and C show 3 directions from which pressure from the water acts on the fish ன்னு கொடுத்துருக்காங்க. which statement is correctனு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாயிண்ட் A, பாயிண்ட் B, பாயிண்ட் C. இது வந்து ஃபிஷ் பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆகலை, சேம் டெப்த்தில் தான் இருக்குது. ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா டெப்த்தை பொறுத்து தான் மாறும். இன்கேஸ் டெப்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், டெப்த்து குறைஞ்சிச்சுன்னா ப்ரெஷர் வந்து கம்மியாகும். இதில் ஃபிஷ் வந்து மூவ் ஆகலை, சேம் டெப்த்தில் தான் இருக்குது. அப்போ எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ த ப்ரெஷர் இன் டிரெக்ஷன் A is largest, B is largest, C is largest, pressure is equal in all directions. இதுதான் கரெக்ட் ஆன்சரு. அட் சேம் டெப்த்தில் அட் திஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இருந்து ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகே. The picture shows water coming out of the 3 holes in a bottle. Describe the conclusion that can made from the observation. ஒரு பாட்டில் இருக்குது, மேலே கேப் வச்சு மூடிட்டாங்க. ஸோ 3 ஹோல் போட்டிருக்காங்க, தண்ணி விடுறாங்க. ஸோ பாட்டம் மோஸ்ட்டில் இருந்து வர வாட்டர் வந்து ரொம்ப ஃபர்தராக போகுது தென் கம்பேர்ட் வித் த டாப் மோஸ்ட் பாட்டில். ரீசன் என்னென்னா டெப்த் இன்க்ரீஸ் ஆக ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து இன்னும் ரொம்ப அதிகப்படியான டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணி விழுகும். ஸோ நம்ம என்ன சிம்பிளாக எழுதலாம்னா as the depth increases, the pressure will increase. As the depth increases, the pressure will increase. Third question. A balloon is filled with air. The balloon is then sealed so that the air cannot escape. அப்போ வந்து பலூன் வந்து சீல் பண்ணிட்டாங்க. அப்போ வால்யூமில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்க போகிறதில்ல. State what will happen to the pressure inside the balloon if the temperature decreases. Temperature decrease ஆனால் என்ன ஆகும்னா பார்ட்டிகல்ஸ்க்கு வந்து லெஸ் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். அதனால் அதுங்களால் வந்து ரொம்ப வேகமாக மூவ் ஆக முடியாது. ஸோ எல்லாம் பக்கமாக வர ஆரம்பிச்சிடும். அப்போ ப்ரெஷர் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ as temperature decrease, pressure will decrease. ஏன்னா நம்பர் ஆஃப் collisions வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். pressure will decrease as the temperature decreases, the number of collisions will be by the air particles with the walls of the balloon will be less often. So pressure decreases. 3.6 trends and pressure. இது ஒரு சேலஞ்ச் கொஸ்டின். மேபி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், பட் ஒன்ஸ் புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக ஆகிடும். A balloon is filled with air. The balloon is then sealed so that the air cannot escape. The diameter of the balloon is 20 cm. ஒரு பலூன் இருக்குது, அதோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 20 cm கொடுத்துட்டாங்க. தென் பலூன் வந்து சீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஏர் பார்ட்டிகல்ஸ் எஸ்கேப் ஆக முடியாது. வெரி கோல்ட் லிக்விட் இஸ் poured over the balloon. ஒரு லிக்விட் நைட்ரஜன் அந்த மாதிரி ஏதோ ஒரு லிக்விட் வந்து மேலே போர் பண்ணுறாங்க.
ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி லிக்விட் நைட்ரஜன் ஏதாவது போர் பண்ணாங்க அப்படின்னா அந்த பார்ட்டிகல்ஸில் இருக்கிற ஹீட் எனர்ஜி பார்த்திங்கன்னா வந்து பார்ட்டிகல்ஸோட எனர்ஜி பார்த்திங்கன்னா வந்து ஹீட்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளோஸ் டுகெதராக வந்துடும். இந்த பலூன் பிகம் ஸ்மாலர் அன்டில் இட்ஸ் டயமீட்டர் இஸ் 5 cm. ஸோ இது வந்து 5 cm. எக்ஸ்பிளைன் திஸ் அப்சர்வேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏன் வந்து இந்த வெரி கோல்டு லிக்விடை போர் பண்ண உடனே இந்த டயமீட்டர் வந்து 20லேருந்து 5 ஆச்சு? ஏன்னா உங்களுக்கு முக்கியமான விஷயம் 3 விஷயம் தெரியணும். ஃபஸ்ட்டு விஷயம் ஏன்னா ஏர் பார்ட்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் ரேண்டம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா தே ஆர் ஈஸிலி கம்ப்ரெசபிள். ஏன்னா அந்த ஒன் பார்ட்டிகளுக்கும் அனதர் பார்ட்டிகளுக்கும் இடையில நிறைய ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பக்கம் இருந்து ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணி புஷ் பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா க்ளோஸ் டுகெதராக வர ஆரம்பிக்கும், ரொம்ப பக்கமாக வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து அதோட வால்யூமே வந்து கம்மியாகும். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்னென்னா டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும்போது வால்யூமும் டிக்ரீஸ் ஆகுது. அடுத்த அப்சர்வேஷன் என்னென்னா ஏர் பார்ட்டிகல்ஸ் கேன் பி கம்ப்ரெஸ்ட் ஈஸிலி. இந்த சேஞ்ச் இன் வால்யூம் பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட்ஸில் ரொம்ப ஹார்ட் டு அப்சர்வ். ஏன்னா தே ஆர் வெரி ஹார்ட் டு கம்ப்ரெஸ். சாலிட்ஸில் சான்ஸே இல்லை, தே ஹேவ் ஃபிக்ஸ்டு வால்யூம். ஸோ அதனால் அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் பார்ட்டிகல்ஸை தான் வந்து ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து அப்சர்வேஷன். அடுத்த செகண்ட் கொஸ்டின், the tires on the aeroplane are filled with nitrogen gas. The aeroplane is at an altitude of 11,000 meter. The temperature of the tire is -50 degrees Celsius. ஏன்னா அந்த ஹையர் ஆல்டிடியூடில் பார்த்தீங்கன்னா மேலே போக டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே இருக்கும். The aeroplane lands on the ground 30 minutes later. ஒரு half an hour கழிச்சு லேண்ட் ஆகுது. The temperature of the tire is now 25 degrees Celsius. ஏன்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு, இல்லை வந்து சரௌண்டிங் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. Sketch a graph of atmospheric pressure outside the aeroplane during the 30 minutes. ஸோ என்னென்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வர்சஸ் டைமுக்கு நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணணும், ஸ்கெச் பண்ணணும். ஸோ நம்ம வேல்யூஸை பற்றி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. இந்த அரை மணி நேரம் ஜேர்னியில் எப்படி வந்து ப்ரெஷர் வந்து மாறுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். தென் ஏன்னா லேண்ட் ஆகுது, ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகலை, லேண்ட் ஆகுது. ஸோ இப்போது ஆல்டிடியூட் குறைஞ்சிட்டே வருது. அப்போ ப்ரெஷர் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நல்லா வச்சுக்கோங்க, ஃப்ளைட் வந்து இங்கே இருக்குது, ஒரு 11,000 மீட்டர் ஹைட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுவே ஃப்ளைட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. இப்போ கிரவுண்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா மோர் நம்பர் ஆஃப் ஏர் பார்ட்டிகல்ஸ் அபோவ் த ஏரோப்ளேன். அப்போ நம்ம எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படின்னா டைம் 0 இருக்கும்போது ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக இருக்கும். தென் போக ஆனால் 0 இருக்காது ப்ரெஷர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணலாம். ஸ்கெட்ச் அ கிராஃப் ஆஃப் கேஸ் ப்ரெஷர் இன்சைட் த டயர்ஸ் டூரிங் திஸ் 30 minutes. ஸோ நல்லா பாருங்கள், இங்கே வந்து டெம்பரேச்சர் அதாவது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 11,000 மீட்டர் ஹைட்டில் ஃப்ளைட் இருந்துச்சு. அப்போ டெம்பரேச்சர் வந்து -50 டிகிரி செல்சியஸில் இருந்துச்சு. அதே 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் ஆஃப் த டயர் பார்த்தீங்கன்னா 25 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சு. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்டார்டிங்கில் மேபி ப்ரெஷர் கம்மியாக இருந்தாலும் when time goes on pressure will increase. Thank you so much. Signing off, Mukesh. Bye.